ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. இந்த விசுவாசிகளின் வேத பாட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை நான் கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸತ್ಯವೇದದ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ನಾನು ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಂಬುತ್ತೇನೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತದೆ. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நாம் தியானிக்கும்படியாக ஒரு வேத வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ನಮ್ಮ ಧ್ಯಾನಗೋಸ್ಕರ ನಾವು ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಗಮನಿಸೋಣ. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ಆಮೋಸನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. நாம் இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. கடந்த வாரத்திலே நான் பேசின காரியங்களின் தொடர்ச்சியாகவே இந்த வாரத்திலும் அந்த உறவுகளை குறித்து நான் பேசுகிறேன். ಕಳೆದ ವಾರ ಮಾತನಾಡಿದ ವಾಕ್ಯಗಳ ಒಂದು ಆಧಾರದಲ್ಲೇ ಈ ವಾರವೂ ನಾನು ಮಾತನಾಡಲಿದ್ದೇನೆ. நாம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் ஆமோஸின் புத்தகத்தில் வாசிக்கலாம். ಆಮೋಸನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯುವರು. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய நடந்து போவார்களோ. ನೋಡಿ, ಇಬ್ಬರು ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದಲೇ ನಡೆದು ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருமித்து நடந்து போகிறதற்கு ஒரு மனம் அவசியமா இருக்கிறது. ಜೊತೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಏಕ ಮನಸ್ಸು ಬಹಳ ಮುಖ್ಯ. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் எல்லாவற்றிலும் ஒரு மனம் இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಸಂಬಂಧಗಳಿಗೂ ಒಂದು ಜೊತೆ ಇದೆ. நம்மளுடைய தகப்பன் தாய் உறவா இருந்தாலும், கணவன் மனைவி உறவா இருந்தாலும், பிள்ளைகளோடு இருக்கிற உறவா இருந்தாலும் ஒரு மனம் அவசியமா இருக்கிறது. ತಂದೆ ತಾಯಿಯ ಸಂಬಂಧ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧ, ಮಕ್ಕಳ ಸಂಬಂಧ ಎಲ್ಲವಕ್ಕೂ ಒಂದು ಜೊತೆ ಇದೆ. இப்படிப்பட்ட உறவுகளிலே எந்த உறவுகள் கர்த்தரை மையப்படுத்தி இருக்கிறது, எந்த உறவுகள் பிசாசின் காரியங்களை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் ஆராய இருக்கிறோம். ಈ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಯಾವುದು ಕರ್ತನ ಆಧಾರವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದೆ ಮತ್ತೆ ಸೈತಾನನ ವಿಷಯಗಳನ್ನು ಕೇಳುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ವಿವರಿಸಲಿದ್ದೇವೆ. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ನಾನು ಮುಂಚೆನೇ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உறவுகளிலும் ஒன்று அது கர்த்தரை மையமாக வைத்து இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது பிசாசை மையமாக வைத்து இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಸಂಬಂಧಗಳಿಗೂ ಕರ್ತನ ಆಧಾರದ ಸಂಬಂಧ ಅಥವಾ ಸೈತಾನನ ಆಧಾರದ ಸಂಬಂಧ ಎಂಬುದು ಇದೆ. சில உறவுகள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவைகள், சில உறவுகள் உலகத்தாலும் பிசாசின் காரியங்களாலும் ஏற்படுத்தப்பட்டவைகள். ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಕರ್ತನಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವು, ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಲೋಕದಿಂದಲೂ ಮತ್ತೆ ಸೈತಾನನಿಂದಲೂ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವು. நான் இந்த காரியங்களை வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ನಾನು ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಸತ್ಯವೇದದ ಆಧಾರದಿಂದ ತೋರಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. பிரசங்கியின் புத்தகத்திற்கு நாம் வருவோம். ನಾವು ಪ್ರಸಂಗಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ಅಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. அங்கேயும் உறவுகளை குறித்து வேத வசனம் நமக்கு பேசுகிறது. ಅಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் ಪ್ರಸಂಗಿಯಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்திலிருந்து பாருங்கள். 9ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡಿ. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ಒಬ್ಬನಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಲೇಸು, ಅವರ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಲಾಭ. இங்கே ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் ஒண்டியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾಗಲಿ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆಗಲಿ ಅವರು ಏಕಾಂತರಾಗಿದ್ದರೆ ಅವರ ಜೀವಿತದ ಅಭ್ಯಾಸಗಳು ಬೇರೆ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. ஆனால் அவர்கள் மற்ற ஜனங்களோடு கூடி வருவார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகிறது. ಆದರೆ ಅವರು ಬೇರೆ ಜೊತೆಯ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಾಗ, ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರುವಾಗ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಫಲಗಳು அது ಉಂಟಾಗುತ್ತದೆ. கணவன் மனைவியின் உறவாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு குடும்பம் கட்டப்படுகிறது. ಅದು ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ அல்லது ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்கள் ஒரு உறவுகளின் மூலமாக நீங்கள் அநேக காரியங்களை, நன்மையான விஷயங்களை செய்கிறதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ಆದರೆ ಸಂಬಂಧಗಳ ಮುಖಾಂತರ ಅವರು ಸೇರುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅದು ಸಮಯವಾಗಿರುತ್ತದೆ. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்தாங்கன்னு சொன்னா ஒரு பாபேலை கூட அவர்களாலே கட்ட முடிகிறது. ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲರೂ
ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದರೆ ಸಂಬಂಧಪಟ್ಟರೆ ಒಂದು ಬಾಬೆಲನ್ನು ಕೂಡ ಬೇಕಾದ್ರೆ ಕಟ್ಟಲು அப்படிப்பட்ட ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. வானுயர்ந்த ஒரு கோபுரம் கட்டப்படுகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா மனிதர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு சேர்ந்து வந்து அப்படி கட்டணும்னு நினைச்சாங்க. ಆಕಾಶದ ಎತ್ತರಕ್ಕೆ ಒಂದು ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಏನಾಯ್ತಂದ್ರೆ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರೂ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. நோவாவும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து வந்த பொழுது ஒரு பேழையை கட்டி எழுப்பினார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ನೋವಾ ಮತ್ತೆ ಆತನ ಕುಟುಂಬ ಜೊತೆ ಸೇರಿದ್ದರಿಂದ ಒಂದು ಹಡಗನ್ನು ನಿರ್ಮಾಣಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ அப்ப ನೋಡುತ್ತೇವೆ. நல்ல கவனிங்க, ஒரு உறவுகள் சேர்ந்து வருகிற பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ರಿ, ಒಂದು ಸಂಬಂಧಗಳು ಸೇರಿ ಬರುವಾಗ ಒಂದು ವಿಷಯ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. காரணம் அந்த பிரயாசத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. ಕಾರಣ ಅವರ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಂದು ಫಲವಿದೆ. அடுத்த வசனத்தை பாருங்க. ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ನೋಡಿ. ஒருவன் விழுந்தாள், அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ಒಬ್ಬನು ಬಿದ್ದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಎತ್ತುವನು, ಬಿದ್ದಾಗ ಎತ್ತುವವನು ಇಲ್ಲ ಎಂಬುದಿದ್ದರೆ ಅವನ ಗತಿ ದುರ್ಗತಿಯೇ. அப்ப ஒருவனா இருந்து ஒருவன் விழுந்தான்னு சொன்னா தூக்கி விடுகிறதற்கு இன்னொருவன் தேவை. ಒಬ್ಬನು ಬಿದ್ದರೆ ಆತನನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬ ಬೇಕು. ஆனால் யாருமே தூக்கி விடுகிறதற்கு இல்லாமல் விழுகிறவனுக்கு ஐயோ என்று வேதவசனம் சொல்லுகிறது. ಆದ್ರೆ ಯಾರು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಇಲ್ಲದೆ ಬೀಳುವನ ಗತಿ ದುರ್ಗತಿಯೇ ಎಂಬುದಾಗಿದೆ. இப்ப நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்படிப்பட்ட நல்ல உறவுகள் ஒரு பக்கம் இருக்குது. ಈ ರೀತಿಯಾದ ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧಗಳು ಒಂದು ಕಡೆ ಇದೆ. இப்ப ஒருவர் ஒருமனப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ನೋಡಿ, ಇಬ್ಬರು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇದ್ದರೆ ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. இருவர் சேர்ந்து வருகிற பொழுது நல்ல பிரயாசங்கள் உண்டாகிறது, நல்ல பலன்கள் உண்டாகிறது. ಇಬ್ಬರು ಜೊತೆ ಸೇರುವಾಗ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಯಾಸ ಮತ್ತೆ ಒಳ್ಳೆಯ ಲಾಭ இருவர்கள் ಉಂಟಾಗುತ್ತದೆ. சேர்ந்து இருக்கிற பொழுது ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா ஒருத்தர் தூக்கி விடுறாரு. ಇಬ್ಬರು ಸೇರಿರುವಾಗ ಒಬ್ಬನು ಬಿದ್ದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಎತ್ತುವನು. ஆனால் இதே வேத வசனம் நீங்க நெகட்டிவான ரிலேஷன்ஷிப்பை கொடுத்து தவறான ரிலேஷன்ஷிப்பை குறித்து எச்சரிக்கிறது. ಅದೇ ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ನಿಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿರುವ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಕೂಡ ಸತ್ಯವೇದ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುತ್ತದೆ. நல்ல உறவுகள் அவசியம்தான், ಒಳ್ಳೆಯ ಸಂಬಂಧಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆனால் சில நேரங்களில் என்ன நடந்துருதுன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தீமையான உறவுகளும் உள்ளே வந்து விடுகிறது. ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳು ಕೂಡ ಒಳಗೆ ಬರುತ್ತವೆ. ஒன்றாம் சங்கீதம் 1வது வசனத்தை பாருங்க. ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? அப்ப நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ, தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ನೀನು ದೇವರಿಂದ ಘನಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ, உன்னுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ನಿನ್ನ ಜೀವಿತ ಸುಭಿಕ್ಷೆಯಿಂದ ಇರಬೇಕಂದರೆ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே, ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ, பாவிகளுடைய வழியிலே நிற்காதே, ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ. உன்னுடைய வாழ்க்கை மேம்படும், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನ ಜೀವಿತವು ಮೇಲಾಗಿರುತ್ತದೆ, ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿ ಇರುತ್ತದೆ. இப்ப இரண்டு பேர் சேர்ந்து நடப்பது நல்லதுதான். ಈ ಎರಡು ಸೇರಿ ನಡೆಯೋದು ಒಳ್ಳೆಯದೇ. இருவர் பிரயாசப்படுவது நல்லதுதான். ಇಬ್ಬರು ಪ್ರಯಾಸ ಪಡುವುದು ಒಳ್ಳೆಯದೇ. யாரு கூட சேரக்கூடாதுன்னா, ಆದರೆ ಯಾರ ಜೊತೆ ಸೇರಬಾರದೆಂದರೆ துன்மார்க்கரோட சேராத, ದುಷ್ಟರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ, பாவிகளோட சேராத, ಪಾಪಾತ್ಮರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ, பரியாசக்காரரோட சேராத, ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಸೇರಬೇಡ, அக்கிரமம் செய்கிறவர்களோட சேராத, ಅಕ್ರಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ, கொலை செய்கிறவர்களோட, கற்பழிப்பு செய்கிறவர்களோட சேராத, ಕಳ್ಳತನ ಮಾಡುವವರ ಜೊತೆ, ಕೊಲೆ ಮಾಡುವವರ ಜೊತೆ ಮತ್ತೆ ದುಷ್ಟ ಕಾರ್ಯ ಮಾಡುವವರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ. இங்க பவுல் ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுகிறார் அவருடைய நிருபத்திலே கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಆತನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಗುರುತಿಸ್ತಾನೆ. ಕೊರಿಂಥ್ಯದವರೇ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ಕೊರಿಂಥ್ಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡೋಣ. 14வது வசனத்தை பாருங்கள். ಅಲ್ಲಿ 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அங்கே அவர் எவ்விதமாக ஒரு விசுவாசி தன்னுடைய உறவை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಗೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯು ಆತನನ್ನು ರೂಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ಆತನು ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. ನೀವು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಜೋಡಾಗಬೇಡಿರಿ. ಧರ್ಮಕ್ಕೂ ಅಧರ್ಮಕ್ಕೂ ಜೊತೆಯೇನು, ಬೆಳಕಿಗೂ ಕತ್ತಲಿಗೂ ಐಕ್ಯವೇನು.
பவுலின் எச்சரிப்பை பாருங்கள். ಪೌಲನ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ನೋಡಿ, நீ விசுவாசியாக இருக்கிற பொழுது ನೀವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುವಾಗ அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதே. ಧರ್ಮವಿಲ್ಲದವರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ. இப்ப நல்ல கவனிங்க, நுகம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டு மாடை இணைத்து அந்த நுகத்தில என்ன செய்வாங்கன்னா ஏர் ஓட்டுவாங்க. ಒಂದು ನೊಗವನ್ನು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಎರಡು ಎತ್ತನ್ನು ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என் நுகம் லகுவாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். ದೇವರಾದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನನ್ನ ನುಗವು ಲೇಸು ಎಂಬುದಾಗಿ. இப்ப விசுவாசிகளாக இருக்கிற நாம் அந்நிய நுகத்திலே நாம போய் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்மை பிணைத்துக் கொள்ளக்கூடாது. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವಂತ ನಾವು ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನುಗವನ್ನು ಸೇರಿಸಬಾರದು. இப்ப நல்ல நான் உங்களுக்கு இதை விளக்கி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ಈ ವಿಷಯವನ್ನು ವಿವರಿಸಲು ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. குடிக்காத ஒரு மனுஷன் ஒரு குடிகாரனோட நட்பு வச்சுக்கிட்டானா அவனும் குடிகாரன் ஆயிடுவான் பாருங்க. ಕುಡುಕನಲ್ಲದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕುಡುಕನ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಟರೆ ಆತನು ಕುಡುಕನಾಗುತ್ತಾನೆ. இதை யாராவது தடுக்க முடியுமா? ಇದನ್ನು ಯಾರಿಂದ ತಡೆಯಲು ಸಾಧ್ಯವೇ? முடியாது, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு பாத்தீங்களா, கோவிட் வைரஸ், இது மனிதர்கள் மூலமாக தான் பரவின ஒரு வைரஸ். ಇವತ್ತು ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಎಂಬುದು ಮನುಷ್ಯರ ಮುಖಾಂತರ ಹರಡಿತು. இப்ப யாருக்காவது ஒருத்தர் வைரஸ் வந்தவங்களோட நமக்கு தொடர்பு இருந்ததுன்னா நமக்கு வந்துருது. அது ಆ ಕಾಯಿಲೆ ಇದ್ದವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಅದು ಹರಡುತ್ತದೆ. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ளூ இருக்கு, காய்ச்சல் இருக்கு, வைரஸ் இருக்கு, வைரஸ் மூலமா காய்ச்சல் வருகிறது. ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ನಾನಾ ವಿಧವಾದ ಕಾಯಿಲೆಗಳು ಇದೆ, ಫ್ಲೂ ಇದೆ, ಮತ್ತೆ ನೋವುಗಳು ಇದೆ. இப்ப நீங்க போய் அவங்களோட சம்பந்தம் கொள்ளுகிற பொழுது, அவர்களோட கை குலுக்குகிற பொழுது, பழகுற பொழுது அந்த வைரஸ் உங்களுக்கு வந்துருது. ನೀವು ಆ ಪ್ರಕಾರ ಇರುವವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೈ ಕುಲುಕಿಸುವಾಗ ಅವರಿಗಿರುವ ಕಾಯಿಲೆ ನಿಮಗೂ ಹರಡುತ್ತದೆ. நல்ல கவனிங்க, திருடுகிறவனோடு ஒருத்தன் போய் பழகணும் அப்படின்னு சொன்னா அந்த பழக்கம் அவனுக்கு வந்துருது. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಕಳ್ಳತನ ಮಾಡುವವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ ಅಭ್ಯಾಸ ಅವನಿಗೂ ಬರುತ್ತದೆ. சீட்டாடுகிறவனுடைய ஒரு பழக்கம் அவனுக்கு வந்ததுன்னு சொன்னா அவனும் சூதாட ஆரம்பிக்கிறான், அவனும் கேம்பிளிங் பண்றான், அவனும் என்ன செய்யறான், பணத்தை வச்சு ஆட ஆரம்பிக்கிறான். ಜೂಜುಗಾರರ ಸಂಗಡ ಯಾರಾದರೂ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಂಡರೆ ಅಭ್ಯಾಸ ಅವರಿಗೂ ಹರಡುತ್ತದೆ. அப்ப நம்ம எந்த மனிதர்களோடு பழகுகிறோமோ அந்த மனிதர்களுடைய பாதிப்பு, இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ನಾವು ಯಾವ ಮನುಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ಅವರ ಅಭ್ಯಾಸಗಳು ನಮಗೂ ಕೂಡ ಹರಡುತ್ತದೆ. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಪೌಲನು ವಿವರಿಸುತ್ತಾನೆ. நீங்க என்ன செய்யாதீங்க, விசுவாசிகளாக அவிசுவாசிகளோடு போய் பிணைக்கப்படாதிருங்கள். ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯುಳ್ಳಂತ ನೀವುಗಳು ಅಪನಂಬಿಕೆಯುಳ್ಳವರ ಜೊತೆ ಸೇರಬೇಡಿ. ஒரு நீதிமானாய் இருக்கிற ஒரு மனிதன் அநீதி செய்கிறவனிடத்துல சம்பந்தம் வைக்க முடியாது. ನೀತಿಯುಳ್ಳ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಅನೀತಿಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒளியில் இருக்கிற மனிதன் இருளில் வாழக்கூடிய மனிதனோட சம்பந்தம் வைக்க முடியாது. ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாரோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளுகிறாயோ அது உன்னை பற்றி பிடித்துக் கொள்ளும். ನೀನು ಯಾರ ಜೊತೆ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ ಆ ಸಂಬಂಧ ನಿನಗೆ ಹರಡುತ್ತದೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂಬಂಧಗಳು நம்மளுடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ நன்மையையும் உண்டாக்குகிறது, தீமையையும் உண்டாக்குகிறது. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ, ಕೆಟ್ಟದನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அது சில உறவுகள் தேவனை சார்ந்து வாழுகிறது, ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ದೇವರ ಆಧಾರದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ சில உறவுகள் பிசாசை சார்ந்து இருக்கிறது, ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಸೈತಾನನ ಆಧಾರದಲ್ಲೂ ಇದೆ. இப்ப நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಉದಾಹರಣೆಗಳು ನಿಮಗೆ ತೋರಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. முதலாவது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்விதமாக அந்த உறவிலே ஒரு தீமையான ஒரு மனம் இருந்ததுன்னு சொல்லி அங்கு வேதவசனம் சொல்லுகிறது. ಹೇಗೆ ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ವಿಷಯವಿತ್ತು ಎಂಬುದನ್ನು ಇಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತೇನೆ. 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ಅನನ್ಯ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸಫೀರಲ್ ಎಂಬ ತನ್ನ ಹೆಂಡತಿಯ ಸಮೇತ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು ಮಾರಿ ಹೆಂಡತಿಯ ಸಮ್ಮತಿಯಿಂದ ಅದರ ಕ್ರಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಒಂದು ಭಾಗವನ್ನು ತಂದು அப்போஸ்தலರ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟನು. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದರೆ கணவன் மனைவி ரெண்டு பேரும் அறிந்து ஒரு காணியாட்சியை என்ன செய்றாங்க, விக்கிறாங்க, ஒரு லேண்டை விக்கிறாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಮೇತ ಒಂದು பூமிಯನ್ನು ಮಾರಿದರು. அங்க வித்துட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு பங்கை அவங்களுக்குன்னு வஞ்சித்து வச்சுக்கிட்டு
இன்னொரு பங்கை சர்ச்சுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ಅದನ್ನು ಮಾರಿ ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಇನ್ನೊಂದು ಭಾಗವನ್ನು ಸಭೆಗೆ ತಂದರು. மூன்றாவது வசனத்தை பாருங்க. ಮೂರನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ಆಗ ಪೇತ್ರನು ಅನನೀಯನಿಗೆ, ಸೈತಾನನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡದ್ದೇನು? ನೀನು ಯಾಕೆ ಆ ಹೊಲದ ಕ್ರಯದಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ವಂಚಿಸಬೇಕೆಂದಿದ್ದಿ? இப்ப இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு ஒருமனம் இருந்துச்சுங்க. ನೋಡಿ, ಈಗ ಇಬ್ಬರ ಹತ್ರ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತು. என்ன ஒருமனம் சொன்னா, ಏನು ಏಕ ಮನಸ್ಸಂದರೆ வஞ்சித்து வைத்து கொண்டு பொய் சொல்லும்படியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு இருந்துச்சு. ಅವರು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಹೊಂದಿದ್ದರು. 7வது வசனத்தை பாருங்க. ಅಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಿ, ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ಸುಮಾರು 3 ಗಂಟೆ ಹೊತ್ತಿನ ಮೇಲೆ ಅವನ ಹೆಂಡತಿಯು ನಡೆದ ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿಯದೆ ಒಳಗೆ ಬಂದಳು. ಪೇತ್ರನು ಆಕೆಯನ್ನು ನೋಡಿ, ನೀವು ಆ ಹೊಲವನ್ನು ಮಾರಿದ್ದು ಇಷ್ಟೇ ಹಣಕ್ಕೋ? ನನಗೆ ಹೇಳು ಎಂದು ಕೇಳಲು ಆಕೆಯು, ಹೌದು, ಇಷ್ಟಕ್ಕೆ ಅಂದಳು. ಆಗ ಪೇತ್ರನು ಆಕೆಗೆ, ನೀವಿಬ್ಬರು ಕರ್ತನ ಆತ್ಮವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಯಾಕೆ ಒಡಂಬಟ್ಟಿರಿ? இப்ப நல்ல கவனிங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்தது. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಇವರಲ್ಲಿ ಒಂದು ಸಂಬಂಧವಿತ್ತು. இங்க பேதுரு சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಪೇತ್ರನಿಗೆ ಅನ್ನುತ್ತಾನೆ, நீ வஞ்சித்து வச்சுக்கிட்ட பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்ற. ನೀನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? இதை எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, ಇದನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಿದರು ಅಂದ್ರೆ, அவங்களுக்குள்ள ஒரு ஒருமனம் இருந்துச்சாம் பாருங்க. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತಂತೆ. ನೋಡಿ, நான் கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு இதை சொல்லிதான் அந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சேன். ನಾನು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಇದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸಿನೇ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮುಗಿಸಿದೆ. இந்த வாரத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த காரியத்துல சில காரியங்களை உங்களுக்கு உணர்த்தும்படியாக நான் விரும்புகிறேன். ಆದ್ರೆ ಈ ವಾರದಲ್ಲೂ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು ನಿಮಗೆ ಗ್ರಹಿಕೆ ಆಗುವಂತೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இவங்க கணவன் மனைவி, ಇವರಿಬ್ಬರು ಗಂಡ ಹೆಂಡತಿ. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு தீமையான ஒருமனம் வந்தது. ಆದ್ರೆ ಇವರಲ್ಲಿ ಒಂದು ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧವು ಒಳಗೆ ಬಂದಿತ್ತು. பொய் சொல்லும்படியான அந்த ஒருமனம் வந்தது. ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವಂತೆ ಏಕ ಮನಸ್ಸಿತ್ತು. பேதுரு சொல்லுகிறார், சாத்தா உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? ಪೇತ್ರನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತುಂಬಿಕೊಂಡದ್ದೇನು? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சில உறவுகளிலே தேவன் ஆதாரமாக இருக்கிறார். ನಾನು ಮುಂಚೆನೆ ಹೇಳಿದೆ, ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ದೇವರು ಆಧಾರವಾಗಿದ್ದಾನೆ. சில உறவுகளிலே சாத்தான் ஆதாரமாக இருக்கிறான். ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಸೈತಾನನು ಆಧಾರವಾಗಿದ್ದಾನೆ. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ சாத்தான் அந்த இடத்துல ஆதாரமா இருக்கிறான். ಸೈತಾನನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಧಾರವಾಗಿದ್ದಾನೆ. எதற்காக? ಯಾಕೆ? வஞ்சிக்கிறதற்காக, ವಂಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ, பொய் சொல்லுகிறதற்காக, ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ, பணத்தை ஆசையோடு எடுத்துக்கொள்ளுகிறதற்காக. ಹಣವನ್ನು ಆಸೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு உதாரணத்தை பார்க்க முடியும். ನೀವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ನೋಡಬಹುದು. கணவன் மனைவிதான், ಅವರು ಕೂಡ ಗಂಡ ಹೆಂಡತಿ. ஆதாளும் ஏவாளும். ಆದಲು ಅವನು, நீங்க அவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க 2 பேருமே ஒருமித்த அந்த கனியை சாப்பிட்டுறாங்க. ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿನೇ ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದರು. அந்த உறவுக்கு ஆதாரமா இருந்தது யாரு? ಆ ಒಂದು ಸಂಬಂಧ ವಿಷಯಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿದ್ದು ಯಾರು? சாத்தான் தான். ಸೈತಾನನು. சாத்தான் வந்து போய் சொல்றான். ಸೈತಾನು ಬಂದು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. இருவரும் ஒருமனப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக தங்களை அர்ப்பணித்தார்கள். ಆದ್ರೆ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದೆ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. நல்ல கவனிங்க, ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, சில நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் திசை திரும்புகிறது. ಕೆಲವೊಂದು ಸಮಯ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂಬಂಧಗಳು ಅದು ಬೇರೆ ಕಡೆ ತಿರುಗುತ್ತದೆ. மனைவிக்கு நான் சொல்லுவேன், ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಈಗ ಅನ್ನುತ್ತೇನೆ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயந்து வாழுகிறதற்கு நீங்கள் கிரியை செய்யுங்கள், பிரயாசம் எடுங்கள். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡ್ರಿ. நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಕೂಡ ನಿಮಗೆ ಗುರುತಿಸ್ತೇನೆ. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், ನೀವು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 1 ಸಾಮುವೇಲ ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡಿರಿ. 2ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாங்க. ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿ, அங்கு ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಏಲಿಯ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಬರೆದಿದೆ. ஏலியின் பிள்ளைகள் பொல்லாதவர்களாக இருந்தார்களாம்.
ಏಲಿಯ ಮಕ್ಕಳು ಬಹು ದುಷ್ಟರಾಗಿದ್ದರಂತೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, அவங்க எங்க துன்மார்க்கரா இருந்தார்கள் என்று சொன்னால் ಅವರು ಎಲ್ಲಿ ದುಷ್ಟರಾಗಿದ್ದರಂದ್ರೆ சபையிலேயே துன்மார்க்கரா இருந்தார்கள். ದೇವರ ಆಲಯದಲ್ಲೇ ದುಷ್ಟರಾಗಿದ್ದರು. அங்க இருக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் வருகிற பொழுது அவர்களுடைய கையை மீறி எதுவுமே உள்ள போகாது. ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕಾಣಿಕೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವರ ಕೈಯಿಂದಲೇ ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತಿತ್ತು. பணத்தை எடுத்துக்குவாங்க, ಹಣವನ್ನು அங்க இருக்க ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. வரக்கூடிய காணிக்கைக்கு இல்ல சாக்ரிஃபைஸுக்கு பலி செலுத்தும்படியாய் வரக்கூடிய மிருகங்களின் மாம்சத்தை அவங்க எடுத்துக்குவாங்க. ಅಲ್ಲಿ ಸಲ್ಲಿಸುವಂತ ಕಾಣಿಕೆ ಆಗಲಿ ಯಜ್ಞಕ್ಕೆ ಸಮರ್ಪಿಸುವ ಮಾಂಸವಾಗಲಿ ಅವರು ತೆಗೆಯುತ್ತಿದ್ದರು. அங்க வரக்கூடிய ஸ்திரீகளை அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள். ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಅವರು ಬಲಾತ್ಕಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರು ಅಪರಾಧ ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿದೆ. அவருடைய தகப்பனாக ஏலி இருக்கிறார், ஒரு ஆசாரியன் இருக்கிறார். ಅವರ ತಂದೆ ಒಬ್ಬ ಯಾಜಕನಾಗಿದ್ದನು. நீங்க 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். ನೀವು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அங்கே தேவன் விதமாக ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಈ ಪ್ರಕಾರ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ನನ್ನ ಪ್ರಜೆಗಳಾದ ಇಸ್ರಾಯೇಲರು ನನ್ನ ಆಜ್ಞಾನುಸಾರವಾಗಿ ನನ್ನ ಮಂದಿರಕ್ಕೆ ತರುವ ಯಜ್ಞ ನೈವೇದ್ಯಗಳ ಘನತೆಯನ್ನು ನೀವು ಭಂಗಪಡಿಸಿ ಅವುಗಳ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಬ್ಬಿಸಿಕೊಳ್ಳುವುದೇಕೆ? ನೀನು ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನೇ ಗೌರವಿಸುವುದು ಸರಿಯೋ? இங்கே தேவன் ஏலிக்கு கேட்கிறாரு, ಇಲ್ಲಿ ದೇವರು ಏಲಿಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ, நீ யாரப்பா அதிகமா கனப்படுத்துற? ನೀನು ಯಾರನ್ನು ಘನಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀಯಾ? இஷ்டத்துக்கு நீங்க காணிக்கையை வாங்குறீங்க, ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು பலிகளை ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ சாப்பிடுறீங்க. ಯಜ್ಞ ನೈವೇದ್ಯಗಳನ್ನು ஆண்டவர் ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அங்க சொல்றாரு, நீங்க நல்ல கொழுக்க பண்ணிருக்கிறீங்க உங்களை. ನೀವು ಬಹಳ ಶ್ರೇಷ್ಠ ಭಾಗಗಳಿಂದ ಕೊಬ್ಬಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஆனா நீ ஒரு காரியத்தை தப்பா செஞ்சிருக்கிற. ಆದ್ರೆ ನೀನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ತಪ್ಪಾಗಿ என்னை ಮಾಡಿದ್ದೀಯಾ. பார்க்கலும் நீ என்ன செய்யறனா, உன் குமாரர்களை நீ அதிகமா மதிக்கிற. ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವುದಕ್ಕಿಂತ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೀಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நன்றாய் கவனிங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, தேவன் நமக்கு கொடுத்ததுதான் பிள்ளைகள். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇ ಮಕ್ಕಳು. வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಬೇಕಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ನಡೆಸು. இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், ಇನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ உலகத்துல எனக்கு சீஷனா இருக்கணும்னா எல்லாத்தையும் மறுதலிச்சுட்டு தான் நீ வரணும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ನನಗೆ ಶಿಷ್ಯನಾಗಿರಬೇಕಂದ್ರೆ ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿ ಬರಬೇಕು. இன்றைக்கு நாம அநேகர் என்ன செய்யறோம்னா, பிள்ளைகளை ஒரு விக்கிரகமாக வச்சிருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ಅನೇಕರು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಮಕ್ಕಳನ್ನು ಒಂದು ವಿಗ್ರಹದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುತ್ತೇವೆ. தேவனை பார்க்கிலும் அவங்களை கனப்படுத்துறோம். ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚು ಘನವನ್ನು ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. தேவனை பார்க்கிலும் அவர்கள் மேல அன்பு வைக்கிறோம். ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇಡುತ್ತೇವೆ. அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்க. ಅದನ್ನು ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ನಾನು ತಿಳಿಸುತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ அந்த பிள்ளைகள் தேவனுடைய வழிகளிலே நடக்குகிறதற்கு நாம் எல்லா பிரயாசங்களையும் எடுக்கணும். ಆ ಮಕ್ಕಳು ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸ ಮಾಡಬೇಕು. இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? ಇವತ್ತು ನಾವು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇವಾ? அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕ ಹೆತ್ತವರು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರ ಇಷ್ಟದಂತೆ ಬಿಡುತ್ತಾರೆ. இந்த வசனங்களின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೊತೆ யாரை ಮಾತನಾಡಲಿ. கனப்படுத்துகிறாய், தேவனையா அல்லது உன்னுடைய பிள்ளைகளையா? ನೀವು ಯಾರನ್ನು ಗೌರವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ, ದೇವರನ್ನ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ? நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு வாருங்கள். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, 16ஆம் அதிகாரம் 16ನೇ ವಾಕ್ಯ, 16வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது ನೀವು ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஒரு மிக அழகான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து அங்கு பேசப்படுகிறது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேத வசனத்திலே அவனுடைய வாழ்க்கை அந்த உறவுகளால எவ்வளவு பாதிப்பு அடைந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿದ್ದಂಥ ಸಂಬಂಧಗಳಿಂದ ಆತನ ಜೀವಿತವು ಹೇಗೆ ನಾಶವಾಯಿತು ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ. இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் ಸಾಗತಕ್ಕದಾய் ಅವನ ಆತ್ಮ ವಿಸನಪಟ್ಟದು. ಇದಲ್ಲದೆ ಅವಳು ಅವನನ್ನು ದಿನ ದಿನವೂ ಮಾತಿನಿಂದ ಪೀಡಿಸಿದ್ದರಿಂದ ಅವನಿಗೆ ಸಾಯುವುದು
ಒಳ್ಳೆಯದನ್ನುವಷ್ಟು ಬೇಸರವಾಯಿತು. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கவனித்து பாருங்கள். ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. சிம்சோன் தெலீலாளோடு ஒரு உறவுல இருக்கிறாரு. ಸಿಂಸೋನನು ದೀನಳ ಸಂಗಡ ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ அவ ಇದ್ದನು. தினந்தோறும் அவனை அலற்றா. ಆಕೆ ಪ್ರತಿ ದಿನ ಆತನ ಮಾತಿನಿಂದ ಪೀಡಿಸ್ತಾ ಇದ್ದಳು. எப்படி உனக்கு இந்த பலன் இருக்கு? ಹೇಗೆ ನಿನಗೆ ಈ ಬಲ ಇದೆ? இவ்வளவு சக்தி எப்படி இருக்கு? ಇಷ್ಟು ಶಕ್ತಿ ಹೇಗಿದೆ? அங்க வேத வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 17வது வசனத்துல தன் இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினானா. 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನ ಹೃದಯದಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲವನ್ನು ಆಕೆಗೆ ತಿಳಿಸಿದನು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அவன் சிம்சோன் ரொம்ப பலவானுங்க. ಸಂಸೋನನು ಬಹಳ ಬಲಶಾಲಿ. ஆனா இவன் அலற்றத பார்த்துட்டு இவனுக்கு எப்படி இருந்துச்சாமா? சாகத்தக்க வேதனையா இருந்துச்சாம். ಆದರೆ ಆಕೆ ಪೀಡಿಸ್ತಾ ಇದ್ದಿದ್ದನ್ನು ಆತನು ಹೇಗೆ ಭಾವಿಸಿದನಂದ್ರೆ ಸಾಯೋದೇ ಒಳ್ಳೇದು ಅಂತ ಬೇಸರವಾಯಿತು ಆತನಿಗೆ. கடைசியா என்ன செஞ்சான்? ಕೊನೆಯದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ಕೊಂಡ? எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ಎಲ್ಲಾ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿದನು. இவன் என்ன பண்ணா? பெலிஸ்தருக்கு சொல்லி அவனுக்கு கிடைக்க வேண்டிய காசெல்லாம் வாங்கிக்கிட்டு இவன் தலையவே ஷேவ் பண்ணிட்டாங்க. ಆಕೆ ಏನು ಮಾಡಿದಳಂದ್ರೆ ಪೆಲಿಸ್ತೀರಿಗೆ ಈ ವಿಷಯನೆಲ್ಲ ತಿಳಿಸಿ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ತಲೆಗೂದಲೆಲ್ಲ ಬೋಳಿಸಿದರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் மிக உயர்ந்தது. ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಅಭಿಷೇಕವು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು. தவறான சம்பந்தம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னு சொன்னா, ತಪ್ಪಾದ ಸಂಬಂಧ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದರೆ உங்க அழைப்பு போய்டும், ನಿಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ ಹೋಗುತ್ತದೆ, உங்க ஊழியம் போய்டும், ನಿಮ್ಮ ಸೇವೆಯು ಹೋಗುತ್ತದೆ, தேவ பலன் போய்டும், ದೇವರ ಬಲವು ಹೋಗುತ್ತದೆ, தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் போய்டும், ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಕೃಪೆಗಳು தேவன் ಹೋಗುತ್ತದೆ, உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் போய்டும், ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಕುಟುಂಬಗಳು ಕೂಡ நல்ல ಹೋಗುತ್ತದೆ. வேலை ஆண்டவர் கொடுத்திருப்பார், அந்த வேலையை நீங்க இழந்துருவீங்க. ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. கடைசில நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய அந்த வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. ಕೊನೆಯದಾಗಿ ನೀವು ನೋಡುವಾಗ ಸಂಸೋನನ ಜೀವಿತವು ಬಹಳ காரணம் என்ன ಪರಿತಪಿಸುವಂತಿತ್ತು. தெரியுங்களா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? தவறான உறவு. ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧ. எங்க உறவு வைக்க கூடாது அங்க போய் அவர் உறவு வச்சார். ಎಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಡಬಾರದು ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧವನ್ನು நான் ஒரு ಇಟ್ಟನು. வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ನಾನು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்திற்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, ನೀವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗಿದೆ. என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினால் நீ சம்மதியாதே, எங்களோட வா. ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரம் என்று பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விளங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு விளங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விளங்குவோம். சகலவித விலையுயர்ந்த பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்மளுடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட வா, பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. ಮಗನೇ, ಪಾಪಿಗಳು ದುಷ್ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಮಾಡಿದರೆ ನೀನು ಒಪ್ಪಲೇಬೇಡ. ಅವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಬಾ, ರಕ್ತಕ್ಕಾಗಿ ಹೊಂಚು ಹಾಕೋಣ, ನಿರಪರಾಧಿಯನ್ನು ಕಾರಣವಿಲ್ಲದೆಯೂ ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಕಾದಿರೋಣ. ಪಾತಾಳವು ತನ್ನೊಳಗೆ ಇಳಿಯುವವರನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನುಂಗುವಂತೆ ನಾವು ಅವರನ್ನು ಜೀವದೊಡನೆ ನುಂಗಿಬಿಡೋಣ. ಸಕಲ ವಿಧವಾದ ಅಮೂಲ್ಯ ಸಂಪತ್ತನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು ಕೊಳ್ಳೆ ಮಾಡಿ ನನ್ನ ಮನೆಗಳಲ್ಲಿ ತುಂಬುವೆವು. ನಮ್ಮ ಸಂಗಡ ಪಾಲುಗಾರನಾಗು, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹುದುವಾದ ಒಂದೇ ಹಮ್ಮಿನಿ ಇರುವುದೆಂದು ಹೇಳಿದರೆ, ಮಗನೇ, ಅವರೊಡನೆ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು, ಅವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀನು ಹೆಜ್ಜೆ ಇಡಬೇಡ. வேதவசனம் சொல்லுது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಬರೆದಿದೆ, வாலிபர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, ಯೌವನಸ್ಥರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಡುವಂತ ವಾರ್ತೆ. ಫ್ರೆಂಡ್ಸಾ இருக்கலாம், ಬಾಪಾ ನಾವು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ஜாலியா இருக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ திருடலாம், ಕಳ್ಳತನ ಮಾಡೋಣ, சம்பாதிக்கலாம், ಸಂಪಾದನೆ ಮಾಡೋಣ, கொள்ளை அடிக்கலாம். ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯೋಣ. அவர் சொல்றாரு, பா போயிடாத. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅವರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ, நீ போயிடாத. ನೀನು ಅವರ ಜೊತೆ ಸೇರಬೇಡ. கொடுக்கிற வாக்கு எல்லாம் நல்ல வாக்கா கொடுப்பாங்க. ಅವರು ಕೊಡುವಂತ ಮಾತು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. கடைசில தீமை உன் வாழ்க்கையை அழித்து விடும். ಕೊನೆಯದಾಗಿ ಕೇಡು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ. தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நாம எப்படிப்பட்ட உறவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ಪ್ರಕಾರದ ಸಂಬಂಧವನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆಸುತ್ತಿದ್ದೇವೆ? நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை எச்சரித்திருக்கிறார். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸಿ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.